அனைவருக்கும் வணக்கம். இந்திய பங்களாதேஷ் ராணுவத்தினரிடையே ஒரு மோதல் ஒன்று வெடிச்சிருக்குது நண்பர்களே. அந்த மோதல் எங்க வெடிச்சது, எதனால வெடிச்சது, பங்களாதேஷ் எல்லை ராணுவ படைக்கு இந்திய எல்லை ராணுவ படை பயங்கர அதிரடியான எதிர்வினையாற்றி இருக்கிறாங்க, எதிராக திருப்பி அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த பகுதி மக்கள் முழுவதுமே பொங்கி எழுந்து இந்திய ராணுவத்தோடு இணைந்து பங்களாதேஷ் எல்லை ராணுவ படைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மிக சுவாரஸ்யமான ஒரு பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்றைய தினம் கூட இந்திய பங்களாதேஷ் எல்லை பிரச்சனை பற்றி தான் பேசியிருந்த நண்பர்களே. அந்த செய்தி எழுதிய மை கூட காஞ்சிருக்காது. அதற்குள்ளாக பயங்கர அதிரடியான இன்னொரு செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, இந்திய எல்லைப்படை இருக்காங்களே, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்களுக்கும் பார்டர் கார்ட்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு பங்களாதேஷுடைய எல்லை காவல் படை இருக்காங்களே, அந்த ரெண்டு ராணுவ காவல் படையினருக்கும் இடையே ஒரு மோதல் ஒன்று வெடிச்சிருக்குது அப்படின்னும், அந்த மோதல் அந்த பகுதி முழுவதும் பயங்கர டென்ஷனை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிற செய்தியும் நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னாக்க, இந்தியாவுடைய மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற மால்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற சுக்தேவ்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்திய பங்களாதேஷ் எல்லையை குறிக்கும் வகையில இந்திய பங்களாதேஷ் இடையில இந்திய பகுதியில் இந்திய எல்லைப்படை வந்து ஃபென்ஸை நிர்மாணிச்சுக்கிட்டு வர்றாங்க, எல்லையில வேலி போட்டுக்கிட்டு வர்றாங்க நண்பர்களே. அப்படி தாங்க வந்து வேலி போடுவதற்கு அந்த கிராமத்துக்கு வந்த போதுதான் எல்லை தாண்டி அந்த பக்கம் இருந்த பிஜிபி அப்படின்னு அழைக்கப்படுகிற பார்டர் கார்ட்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் அப்படிங்கிற பங்களாதேஷுடைய எல்லை காவல் படை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்பொழுது இந்திய எல்லை ராணுவ படைக்கும் பங்களாதேஷுடைய எல்லை காவற்படைக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. பயங்கர சூடான இந்த வாக்குவாதத்தில் நல்ல வேலையாக கை கலப்போ அல்லது துப்பாக்கி சுடுதலோ நடப்பதற்கு முன்பாகவே கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டிருக்குது நண்பர்களே. பங்களாதேஷுடைய பிஜிபி காவலாளர்களுக்கு இந்திய பிஎஸ்எஃப் காவற்படையை சேர்ந்தவர்கள் இது வந்து எங்களுடைய பூமி ஒன்று, இரண்டாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஏற்கனவே எல்லையில நாம வந்து வேலி போடுவது தொடர்பாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடப்பட்டிருக்குது. அந்த அக்ரிமெண்டின் படி இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டதன் படி தான் இப்ப நாங்க எல்லையில நாங்க வந்து வேலி அமைச்சுக்கிட்டு வர்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. இந்திய பிஎஸ்எஃப் ராணுவத்தினர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட பங்களாதேஷ் ராணுவத்தினர் அதை காதுல வாங்குறதா இல்ல. அவர்கள் முட்டாள்தனமாக மீண்டும் மீண்டும் நீலாம் ஃபென்ஸ் போடக்கூடாதுன்னு இந்த கிராமங்கள்ல வரப்பு தகராறு ரேஞ்சுக்கு அவங்க வந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த வாக்குவாதம் கொஞ்சம் நேரமாகவே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்திருக்குது. இது வந்து நேரமாக பயங்கர சூடாகவும் ஆகிக்கொண்டிருந்திருக்குது. ஒரு கட்டத்தில் இது கை கலப்பில் முடிந்துவிடக்கூடும் அல்லது ஒரு துப்பாக்கி சூட்டில் முடிந்துவிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு கூட எழுந்ததாக சொல்லப்படுது நண்பர்களே. அந்த சமயத்தில் தான் இந்த விஷயம், இந்த மாதிரி இந்திய எல்லை காவற்படைக்கு எதிராக பங்களாதேஷுடைய படை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சிருக்குது. இந்த விஷயம் ஊருக்குள்ள காட்டு தீயாய் பரவ அந்த சுக்தேவ்பூர் கிராமம் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருந்தெல்லாம் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு வந்து குவியறாங்க. அவங்க அங்க குவிஞ்சு நம்ம எல்லையில உள்ள நின்றுகிட்டு தான் அவங்க வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னும் வந்தே பாரதம் அப்படின்னும் கோஷம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நேரமாக சூழ்நிலை பயங்கர பிரச்சனைகரமாக மாறுறத உணர்றாங்க இரண்டு ராணுவத்தினருமே. இந்திய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நம்முடைய மக்களை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி செய்தாலும் கூட மக்கள் அடங்குவதாக இல்லை. அதே சமயத்தில் இந்திய மக்கள் பொங்கி எழுந்ததை பார்த்து பங்களாதேஷுடைய ராணுவம் அரண்டு போய்விட்டதாக சொல்லப்படுது. இந்திய பிஎஸ்எஃப் உடைய அந்த பகுதியுடைய தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து பங்களாதேஷுடைய அந்த பகுதி
பகுதி தலைவரை அழைத்து மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது நாங்க செய்யறது வந்து ஏற்கனவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் அக்ரிமெண்ட் போட்ட விஷயம் தான். இரண்டு நாடுகளும் இந்த உடன்படிக்கையில கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க தடுத்தீங்கன்னா இது சர்வதேச பிரச்சனையாக மாறும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே இப்பொழுது பயங்கரமான முட்டல் மோதல் உரசல் இருக்குது. இந்த பிரச்சனையை நீங்க கிளப்பினீங்கன்னா, எல்லையில எங்களைய வேலி ஓடுவதிலிருந்து நீங்க தடுத்தீங்கன்னா இது வேற விதமாக பெரிய லெவல்ல இது வெடிக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்தியாவுடைய பிஎஸ்எஃப் தலைவர் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அதற்கு பிறகு இந்தியாவுடைய பிஎஸ்எஃப் தலைவர் பயங்கர கடுமையாக இந்த விஷயத்தை சொன்ன பிறகு பங்களாதேஷுடைய பிஜேபி பின்வாங்கியதாக சொல்லப்படுது. அதற்கு மிக முக்கியமாக இன்னொரு காரணத்தையும் சொல்றாங்க. இந்திய மக்கள் பொங்கி எழுந்ததை பார்த்து பங்களாதேஷ் ராணுவம் ஆடி போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்களே, ஒரு வழியாக இந்த பிரச்சனை எந்த விதமான வயலன்ஸும் இல்லாம, எந்த விதமான ஆட்சேதமும் இல்லாம, பிரச்சனை கை கலப்போ அல்லது துப்பாக்கி சூடோ இல்லாமல் பிரச்சனை சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்தது. இந்தியாவுடைய பிஎஸ்எஃப் மீண்டும் தங்களுடைய ஃபென்சிங் வேலையை, வயலி அமைக்கிற வேலையை தொடர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நேற்று இரவு வரைக்குமே அந்த கிராமத்து மக்கள் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக அவர்களோட அங்கேயே இருந்ததாக சொல்லப்படுது. நண்பர்களே, எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பங்களாதேஷ் இந்திய எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதிகள் ஆல்ரெடி ஃபென்ஸ் போடப்பட்டுருச்சு அப்படிங்கிற நம்ம இங்க குறிப்பிட வேணும். ஏற்கனவே பிஎஸ்எஃப் உடைய தலைவர் சொன்னது போல இந்திய பங்களாதேஷ் எல்லையில பெரும்பாலான இடங்கள்ல ஆறுகள் தான் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே பார்டராகவே இருக்குது. அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் இந்தியா அப்படின்னு தான் வரையறுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் பல இடங்கள்ல இது வந்து லேண்டுக்குள்ள வருது. அப்பொழுது இந்த கிராமத்தை சேர்ந்தது இந்த பக்கம், அந்த கிராமத்திலிருந்து அந்த பக்கம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே நாம வந்து பங்களாதேஷுடனான நம்முடைய பார்டரை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதை நம்ம இங்க குறிப்பிட வேணும். இந்திய எல்லையில் இருக்கிற நாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளோட நம்மளுடைய பார்டர் இன்னும் ஃபைனலைஸ் ஆகவே இல்ல, பிரச்சனையாக தான் இருக்குது. இப்பொழுது லேட்டஸ்டாக நேபாளும் கூட எல்லை பிரச்சனை கிளப்பி இருக்கிறது நமக்கு தெரியும். நான் இப்ப பிரதமராக இருக்கிற ஒளித்தாத்தா போன பீரியட்ல இந்தியாவை சேர்ந்த சில பகுதிகளை தங்களுடைய நாட்டின் பகுதிகள் அப்படின்னு நேபாளுடைய மேப்ல சேர்த்திட்டார் இல்லையா? அதனால இத்தனை ஆண்டு காலமாக இந்திய நேபாள் எல்லை பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நமக்கு நம்மளுடைய எண்ணத்துல மன்னவாரி போட்டிருக்கிறாரு இந்த நேபாள் ஒளித்தாத்தா. அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் அண்டை நாடுகளுக்கும் இடையே எல்லை 100% வரையறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா நாம பங்களாதேஷையும் பூட்டானையும் சொல்லலாம். மியான்மர் கூட காட்டு பகுதிகளில் பல இடங்கள்ல இன்னும் ஒரு ஃப்ளக்ஸ் தான் இருக்குது. தெளிவாக இதுவரைக்கும் இந்தியா பார்டர், தெளிவாக இதுவரைக்கும் மியான்மர் பார்டர் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் நாம் இங்கே தெரிவிச்சுக்க வேணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே எப்படியாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டுறணும் அப்படின்னு பல நாடுகளும் முயற்சி மேற்கொண்டு வருது. சீனா, பாகிஸ்தான், அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளும் எப்படியாவது பங்களாதேஷை பாகிஸ்தான் போல இந்தியாவுக்கு எதிரி நாடாக மாற்றிவிட்டால் அதற்கு பிறகு இந்தியாவை அடக்கிவிட முடியும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. அவர்களுடைய கனவு வெறும் காணல் நீராக, பகல் கனவாக தான் மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியாவுடைய சில எதிர்க்கட்சிகளே, ஏன் ராகுல் காந்தி அவர்கள், நம்முடைய காங்கிரசுடைய மூத்த தலைவராக கருதப்படுகிற ராகுல் காந்தி அவர்களே அமெரிக்கா போய் நீங்கெல்லாம் படையனுப்பி இந்தியாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலுமே கூட இந்தியாவை யாராலும் துண்டாட முடியாது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இந்தியனும் தினசரி எடுத்துக்கிற வேட்கையாகவே இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பை.